தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். நிதி பற்றாக்குறையிலும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி அறிவிப்பு செய்திருப்பது ஆக்கப்பூர்வமான நிதிநிலை அறிக்கையாக உள்ளதென்றும் அவர்கள் கூறியுள்ளனர். ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றாலும் படகுகளை பறிமுதல் செய்தால் அதற்கு உரிய நிவாரணத் தொகையை உயர்த்தி கொடுத்திருக்கிறது. மீன் பிடிக்க தடை உள்ள காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இலங்கையில் சிறைபிடித்து தமிழ்நாட்டு மீனவர்களை கொடுமைப்படுத்தும் பொழுது அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை உயர்த்தி இருக்கிறார்கள். இது போன்றதெல்லாம் வரவேற்க தகுந்த அம்சங்கள். தமிழ்நாட்டு மக்களின் நீண்ட நெடிய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட கலை அறிவியல் கல்லூரியில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு கலை அறிவியல் கல்லூரிகளும், அதுபோன்று இலங்கையில் வாழ்கின்ற எமது ஈழத்து உறவுகள் போரினால் பாதிக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு வந்த மக்களுக்கு சுமார் 3000 வீடுகளை 200 கோடி ரூபாயில் கட்டித்தர வேண்டும் என்ற எனது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கையில் குறிப்பாக கல்விக்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வி இரண்டுக்கும் 60,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பேரிடர்களுக்கு மத்தியில் தமிழக அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை மனதார வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். 10 லட்சம் ரூபாய் என இருந்ததை 1 கோடி ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய கிராமங்களுக்கு இனி ஆண்டொன்றுக்கு 1 கோடி ரூபாய் கூடுதலாக ஊக்கத்தொகையாக, விருது தொகையாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு மிகச்சிறந்த ஒன்று என பதிவு செய்ய விரும்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.